மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும் ஐயா உம்மை போலவே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும் ஐயா உம்மை போலவே. ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா சொல்லுவோம். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும். மாறணியா ஒவ்வொரு நாள் நம்ம மாறிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வழி இந்த பைபிள் வசனம். ஆமாம், என்ன சொல்றாரு? முதியோரை கேளுங்கள், தேசத்தின் குடிகளை செவி கொடுங்கள், இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தை கற்றுக் கொடுங்கள், சண்டே கிளாஸுக்கு அனுப்பி கொடுங்கள், வேத வசனத்தை படிக்க சொல்லி கொடுங்கள், நீதிமொழி புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு அநேக 10-15 பிள்ளைகளை நல்ல வசனம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வேத வசனம் வந்துக்கிட்டே இருக்கணும்யா. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஏன் வர ரெண்டாவது பாருங்கள், அடுத்து பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நான் வாசித்தேன். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளே எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. ஏன் வசனத்தை முதியோர்களே, பிள்ளைகளே, தேசத்தின் குடிகளே, சகல ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தெரிவியுங்கள். ஏன் சொல்றார் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது. அது இல்லையா கர்த்தருடைய நாள்? அப்போ இந்த நாளெல்லாம் கர்த்தருடைய நாள் இல்லையா? இது கர்த்தருடைய நாள் இல்லை, கர்த்தருடைய நாள் தான், ஆனால் அவருடைய நாள் இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நேரடியாக வரப்போறாரு. ஆமென். மேகங்கள் மேல் வருகிறேன், கண்கள் யாவும் என்னை காணும். ஒரு நாள் ஆண்டவர் ஸ்டேட்டாக நேரடியாக அந்த உலகத்தில் எல்லா மக்களையும் சந்திக்க போகிறார், நம்மளெல்லாம் சந்திக்க போகிறாரு, கூப்பிட வர போகிறாரு. ஆமாம், அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த கர்த்தர் அந்த நாள் வரும்பொழுது எனக்கு அது நல்ல நாளாக இருக்குமா? நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஏசப்பா அவருடைய நாள் வந்துருச்சுன்னா அந்த நாளில் எனக்கு அது நல்ல நாளாக இருக்குமா? என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரா? ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய நாளில் சந்தோஷம் அவரை சந்திக்க நான் போவேன். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தா, அவர் மேலே விசுவாசம் வச்சா நிச்சயமாக போகலாம். ஆமென் ஆமென், சத்தமாக சொல்ல. ஆமென். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிற ஆண்டு சொல்ல, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவருடைய கர்த்தருடைய நாள் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு சந்தோஷமான நாள் கிடையாது. இந்த பூமியிலே தேவனை தேடாத மக்களுக்கு அது சந்தோஷமான நாள் கிடையாது. இந்த பூமியிலே சதா காலங்கம் குடித்து குடித்து உலகத்தின் பாவத்துக்கு அடிமையாகி தேவனை விட்டு தூரம் போய் பைபிளை தேடாம, வசனத்தை கேட்காம, கர்த்தருடைய சபைக்கு வராம, கர்த்தரை நோக்கி பார்க்காம, மனம் திரும்பாம, ரட்சிக்கப்படாம மனம் போன வாக்கில் வாழ்கிறவர்களுக்கு அது நல்ல நாள் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்கு நல்ல நாள்? என்னை பின்பற்றி வா. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார், மீன் பிடிக்கிற ஒவ்வொரு பேதுருவை பார்த்து, மத்தேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொல்ற, என்னை பின்பற்றி வா. அப்போ என்னென்ன பின்பற்றி வானா என்ன? அவரையே பின்பற்றணும். ஆமாம், பின்பற்றி வான்றதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் பின்பற்றுவேன், உண்மையும் பின்பற்றுவேன், அதான் ஆண்டவர் அதை விரும்பலை. பின்பற்றி வான்னா, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன், நான் உனக்கு ரட்சகராக இருக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், உனக்கு வேண்டியது என்ன வேணுமோ எல்லாம் செய்வேன். உன் குடும்பத்துக்கு வேண்டியது, உன்னோட பிள்ளைகளுக்கு வேண்டியது, இந்த பூமியிலையும் செய்வேன், மறு உலகத்திலையும் செய்வேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் வேண்டியதெல்லாம் செய்வேன். என்னை பின்பற்றி வா. ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றி வந்தாக்கல அவர் நம்மளை ரோட்டில் விட்டுருவாரா? கை விட்டுருவாரா?
ஆண்டவர் சொல்கிற அவங்க ஒரு கட்டத்தில் வந்து பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுருக்கு ஒரு எண்ணம், என்ன கிடைக்கும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நிமித்தம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் விட்டையோ அதெல்லாம் நீ நூறத்தனையாக பெற்று இம்மையிலே நூறத்தனை ஆசீர்வாதத்தையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவாயாமே. இந்த உலகத்திலையும் உன்னை ஆசீர்வதித்து மறு உலகத்திலையும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற சக்தி. ஒருவேளை சபைக்கு வருவதனால, ஒருவேளை ஆண்டவரை தேடுறதுனால, ஒருவேளை உலகத்தை விட்டுட்டு வந்ததுனால, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஒன்றுலாம் ஆக்கிடுவார், அப்படியா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை தேட தேட உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. இதுதான் எச்சரிப்பின் செய்தி. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்னது எச்சரிப்பு? கர்த்தர் வரப்போகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஏசனார் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அக்கீழே சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த யுத்தங்கள்லாம் வேண்டாம், இவ்வளோ வன்முறைகள் வேண்டாம், மக்கள் அழிந்து போகிறாங்க, வேண்டாம், இதெல்லாம் நிற்கணும். ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுது? யுத்தங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படின்றது. நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அந்த தாக்கம் குறையணும் ஆண்டவரே, அல்லையில சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் ஈரான் தேசம் வந்து இஸ்ரேலில் ஒரு 200 ஏவுகணையை அங்கேருந்து விட்டு இஸ்ரேலை தாக்கியிருக்கிறாங்க. பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நீர் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் எந்த விதமான தவறும் பண்ண கிடையாது. முழுக்க அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னென்னா, அந்த கமாஸ் தீவிரவை சேர்ந்து 1200 பேரை கொண்டு அந்த நாட்டை இஸ்ரேலை நாசப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கவுதி என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் வந்து என்ன செய்கிறான், இஸ்ரேல் கப்பல், அமெரிக்க கப்பல் வர்ற கப்பலை தாக்குறான். எப்படி சும்மா இருப்பாங்க? இப்போ பதில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. பதில் தாக்குதல் வந்து ரொம்ப கனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ காசாவில் அந்த பட்டணமே அழிஞ்சது மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். வேதவசனம் காசா குடியேற்று போகும் அப்படின்னு செப்பனியா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இப்போ நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் முன்னாலே சொல்லப்பட்டிருக்கு, பைபிளில் உள்ளது தான். அதனால தான் நாங்கள் இதை ஆழமாக பேசுகிறோம். எசேக்கியேல் 38-39 தான் 3ஆம் உலகப் போர் வரும். ஒருவேளை இந்த காலத்திலே வருமா, வந்துவிடுமோ என்று இன்றைக்கி உலகம் இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ ஈரானை இஸ்ரேல் தாக்க போச்சுன்னா நிலைமை என்ன தெரியுமா? முதலாவது பாதிப்பு இந்தியாவுக்கு தான் அப்படின்றாங்க. இப்போ எங்கேயோ யுத்தம் நடக்கு, நமக்கு என்னையா? நம்மளாம் அப்படி யோசிப்போம், எங்கேயோ யுத்தம் நடக்கு, நமக்கு என்ன?